வாழ்வதற்கு பணம் வேணும். பணம் என்ன முடியுமா? அப்ப என்ன பண்ணியாவனா? சமநீதி, சம உரிமை, சமத்துவ சமுதாயம் இதையே பேசி பேசி ஆட்சி நடத்திட்டு இருந்தா துட்டு எப்படி வரும்? வராது. ஆனா இப்ப நம்ம தமிழக அரசு, நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இதத்தான் பேசுறாரு. இத பேச வேணாம் சொல்ல, அதுவும் அத்தியாவசிய தேவைதான். ஆனா அதையும் பேசணும். மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை தீட்டணும். தனி மனித நம்மளுடைய குடும்ப பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தீட்டினாதான் அந்த அரசு சிறந்த அரசு அர்த்தம். ஆனா நம்ம முதல்வருடைய சில திட்டங்கள் சொல்லிக்கிறோம். உழைத்தால் தான் உற்பத்தி பெருகும். இப்போ ஒரு காடு நீ சும்மா இருக்குன்னா அங்க போய் நீ வேலை செஞ்சு விவசாயம் செஞ்சாதான் பல மூட்டை நெல் விளையும். நெல்லோ கரும்போ அது கம்போ சோளமோ கிழவோ எதுவா இருந்தாலும் வேலையே செய்ய சும்மா போட்டா வந்துருமா? வராது. அதே போல நாம இன்னைக்கு ஒரு சட்ட திருமணி அதை நம்ம போடுறோம்னா பருத்தி நூலாகணும், நூலு துணி ஆகணும், துணி ஆடை ஆகணும். வேலை செஞ்சாதான் அது ஆகும், இல்ல வந்துருமா? வராது. ஆனா இப்ப இருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் நம்ம ஐயா வந்து என்ன பண்றாரு? உழைக்காமலேயே நீங்க இருந்து சாப்பிடறதுக்கு தேவையான மாசத்துக்கு இந்த திட்டத்துல 1000 ரூபாய், அந்த திட்டத்துல 1000 ரூபாய், மகளிர் உரிமை தொகையில மாசம் 1000 கொடுத்துறேன். புதுமை பெண் திட்டத்துல உங்களுடைய கல்லூரி மாணவிகளுக்கு உங்க பொண்ணு காலேஜ் படிச்சே கொடுத்துட்றேன். தமிழ் புதல்வன் திட்டத்துல உங்க பொண்ணு உங்க பையன் காலேஜ் படிச்சே கொடுத்துட்றேன். இப்படின்ற மாதிரி சொல்லி, அதே போல இலவச பேருந்து கொடுத்துட்றேன் இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். மாசத்துக்கு அவர் தர்றது எவ்வளவு? நம்ம அதிகபட்சமே உங்களுடைய பொண்ணோ பையனோ கல்லூரி படித்திருந்தாலுமே கூட அந்த 1000 இந்த 1000 சேர்த்து எவ்வளவு வருது? 3000 தான் வருது. ஆனா அவர் நம்ம கிட்ட மறைமுகமா எப்படி புழுகிறாருன்னு அது உங்களுக்கு புரியுமா புரியல தெரியல. நான் சுருக்கமா மட்டும் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவதுங்க, இன்னைக்கு பக்கத்து மாநிலத்துல உண்மையான விலை 50, 60, 70 ரூபாய் கூட பெருமானம் இல்லாத ஒரு மதுபானத்தினுடைய ஒரு கோட்டனுடைய விலைய பல மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு அதிக மடங்கு ஏற்றி உங்களுடைய கணவரோ அண்ணனோ தம்பியோ மகனோ அவர்கள் மூலியமாக உண்மையிலே டெய்லி குடிக்கக்கூடிய குடிகாரலாம் இருந்தா உங்களுக்கு ஒரு மாசம் குறைந்தபட்சம் 4000 உங்களுக்கு நஷ்டம் வரும். புரிஞ்சுட்டீங்களா? மறைமுகமா உங்ககிட்ட அப்படி பிடிங்குவாங்க. அதே போல நகர பேருந்து டவுன் பஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ. ஆனா நீங்க இங்க இருந்து சென்னை போனாவோ, திருச்சி போனாவோ, கோயம்புத்தூர் போனா, மதுரை போனாவோ நீ காசு கொடுத்த டிக்கெட் எடுத்தாகணும். அத எத்தனை மடங்கு ஏத்திக்கிறாரு போனவங்களுக்கு தெரியும். முந்திலாம் சென்னை போனா எவ்வளவு உங்களுக்கு 130 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு? சென்னைக்கு 230 ரூபாய் ஆயிடுச்சு. எல்லா கடத்தையும் ஏத்துவாரு. அதே போல மின் கட்டணம் பாத்தீங்களா? முந்திலாம் ஒரு வீட்டுல வந்து 100-200 ரூபாய் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அது கரண்ட் உண்மையிலே கட்டுறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் எங்கே போய் நிற்கும். அதே போல பத்திரப்பதிவு கட்டணும். ஒரு இடத்த இன்னைக்கு நீங்க ரீச் பண்ண போனீங்கன்னா முந்தி எவ்வளவு அது கவர்மெண்ட் கட்டுறீங்க, இன்னைக்கு எவ்வளவு கவர்மெண்ட் கட்டுறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு எங்கேயே போயிடும். இப்படி உங்களுக்கு இலவச திட்டங்கள்ன்ற பெயர்ல உங்ககிட்ட ஒரு 3000 கொடுத்துட்டு இந்த ஆண்ட 10,000 10,000 பிடிக்குவார். இது நம்மளுடைய பார்வைக்கு தெரியாது. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அரசு எப்படி சிறப்பா செயல்படணும்? இலவசன்றது உங்களுக்கு இல்லாம நிரந்தரமா உங்கள் குடும்பத்துக்கு வருமானத்தை உருவாக்குற மாதிரி உங்களுக்கு உழைச்சி சம்பாதிச்சு அதை மூலியமா சம்பளம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வேலை கொடுத்தாது அதுதான் நீடிச்சு நிற்கும். இப்படியே ஃப்ரீ கொடுத்துட்டு இருந்தா முக்கியமான திட்டங்களுக்கு தேவையான எது கட்டணம் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, வடிகால் வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு, மேம்பாலம் கட்டுறதுக்கு, இன்னும் பல அந்த நலத்திட்டங்களுக்கு தேவையான பணம்லாம் இல்லாம போயிடும். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கங்க. இலவச ஆடு மாடு திட்டம், கோழி திட்டம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா முந்தைய ஆட்சியில் எவ்வளவு இருந்துச்சு. அதை வச்சு அதான் சில பேர் ஏமாத்தினாலும் பல பேர் அதை வந்து உண்மையிலே அதை பயன்படுறாங்க. ஆனா இப்ப நம்ம ஆட்சியில நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, பணம் இல்லையே எங்கிட்ட திட்டத்துல எதுவும் செயல்படுத்த முடியல. இதே போல நிறைய பணம் எல்லாம் பணியா எல்லாம் இலவசம் நிறைய போறதாங்க. இலவச பேர்ல உங்களுக்கு 1008 திட்டங்கள் அவர் அள்ளி இப்படி அவர் இந்த ஆண்டு கொடுக்கறதால இந்த ஆண்டு உண்மையிலே ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியான திட்டங்களுக்கெல்லாம் எந்த பணமே இல்லை. இதே போலதான் பணம் இல்லாதாலதான் உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆணாகட்டும் பெண்ணா இருக்கட்டும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அவரால் தர முடியல. கேட்டா இது இல்லைன்றார்.